6ஆம் வகுப்பு அழகு 4 தாவர உலகம். இது நம்ம இந்த லெசனோட லாஸ்ட் வீடியோப்பா. இதுல கடைசி பாருங்க 4.3 தாவரங்களின் தகவமைப்புகளும் மாற்றுருக்களும். தகவமைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி தாவரங்கள் அதோடைய இதை என்ன பண்ணிக்கும், தகவமைப்பை மாத்திக்கும். புரியுதா? இப்ப குளிர் பிரதேசத்துல ஒரு மரம் இருக்குன்னா, நம்ம ஊர் ஆலமரம் மாதிரி பெரிய பெரிய கிளைகள் இருக்காது. நம்ம ஊர் ஆலமரம் ரவுண்டு ஷேப்ல எவ்வளவு பெருசு வளருது. அந்த மாதிரி எல்லாம் வளராது. இலைகள் பெருசு பெருசா நமக்கு தெரியாது. இலைகள் எல்லாம் மெலிசு மெலிசா ஊசி மாதிரி மாறிடும். அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அதுங்களுடைய வடிவத்தை அது என்ன பண்ணிக்கும், மாறிக்கும். அதே பாலைவனத்துல ஒரு தாவரம் வளருதுன்னா அதோட இலைகள் எல்லாம் என்னவா மாறி இருக்கும், முள்ளா மாறி இருக்கும். ஓகேவா? அதுவே ஒரு தாவரம் தண்ணியில வளருது அப்படின்னா அந்த தண்ணியில அழுகி போகாம மிதக்கறதுக்கு ஏத்த மாதிரி அதோட உடலமைப்பை என்ன பண்ணிக்கும், மாத்திக்கும். தாமரை செடி எடுத்துக்கோங்க. தாமரை இலை மேல தண்ணி தெளிச்சீங்கன்னா தண்ணி என்ன பண்ணும், நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப இருக்கிற இடத்துக்கு அதோட வாழிடத்துக்கு ஏத்த மாதிரி தாவரங்கள் அதோடைய அந்த வடிவமைப்பை என்ன பண்ணிக்கும், தகவமைப்பை மாத்திக்கும். இன்னொன்னு மாற்றுருக்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம வீட்டுல பாகக்காய் புடலங்காய் எல்லாம் செடி போடுறோம்ல, போடும்போது மறக்காம அதுக்கு என்ன பண்றோம், ஒரு பந்தல் போட்டு வைக்கிறோம். ஏன் பந்தல் போட்டு வைக்கிறோம்? ஏன்னா அந்த தாவரங்களோட தண்டுகள் ரொம்ப மெலிசா இருக்கும். அதுங்களால மரங்கள் மாதிரி நேரா நிமிர்ந்து நிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, பக்கத்துல ஒரு குச்சி நட்டு வைக்கிறோம், இல்ல ஒரு பந்தல் போட்டு வைக்கும்போது அந்த பந்தலை ஒரு ஆதாரமா எடுத்துக்கிட்டு அதுங்க அதை பத்திக்கிட்டே என்ன பண்ணிடும், அழகா வளர்ந்து போயிடும். அதுதான் மாற்றுருக்கள். அப்ப மாற்றுருக்கள்ங்கும் போது அதோடைய வடிவங்களை எப்படி மாத்திக்குது, எப்படி போய் ஒட்டிக்குது. மணி பிளான்ட் பாத்திருக்கீங்களா? செடி அதோட தண்டுல வேர் வளர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு செவுத்து ஓரம் ஒரு மணி பிளான்ட வச்சு பாத்தீங்கன்னா அந்த தண்டுல வேர் வளர வளர அந்த செவுத்த போய் இறுக்கமா புடிச்சுக்கிட்டே வளர்ந்து போகும். பாத்திருக்கீங்களா? அதுதான் மாற்றுருக்கள்னு சொல்லுவோம். கவனிங்க. இப்ப தாவரங்கள் பல ஆண்டுகளாக அவை வாழும் வாழிடங்களில் தொடர்ந்து வாழ்வதற்கேற்ற வகையில் அவற்றில் காணப்படும் சிறப்பு அம்சங்களே தகவமைப்புகள் ஆகும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது வாழிடங்களில் வாழும் தாவரங்கள் அங்கு வாழ்வதற்கேற்ற குறிப்பிட்ட தகவமைப்புகளை உருவாக்கி கொள்கின்றன. இந்த பாடத்தில் பற்று கம்பி, ஏறு கொடி, முட்கள் போன்ற சில தகவமைப்புகள் பற்றி அறிந்து கொள்வோம். நமக்கு இந்த லெசன்ல இந்த 3 பத்தி மட்டும் சொல்றாங்க. பற்று கம்பி. பற்று கம்பின்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கத்துல குச்சி நட்டு வச்சீங்கன்னா அந்த குச்சை பிடிச்சுக்கிட்டே வளர்ந்து போயிடும். இல்ல ஒரு மரத்துக்கு பக்கத்துல நட்டு வச்சீங்கன்னா அந்த மரத்தை பிடிச்சிட்டே வளைஞ்சு போயிடும். ஓகேவா? அடுத்தது ஏறு கொடி, முட்கள். இந்த 3 பத்தினா நான் அந்த லெசன் நமக்கு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பற்று கம்பி, அதாவது ஏறு கொடிகள். பட்டாணி, பாகற்காய். பாகற்காய் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஓகேவா? போன்ற மெலிந்த தண்டுடைய தாவரங்களில் காணப்படும் பற்றி ஏறும் உறுப்பே பற்று கம்பி ஆகும். ஒரு ஆதாரத்தை சுற்றி கொண்டு தாவரங்களின் மேல் ஏறுவதற்கு ஏதுவாக பற்று கம்பி உள்ளது. அதாவது ஒரு பாகற்காய் செடி வச்சுட்டீங்க, பக்கத்துல ஒரு குச்சை நட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த பாகற்காய் செடி என்ன செய்யும்னா அந்த குச்சை புடிச்சுக்கிட்டே மேல வளர்ந்து போயிடும். ஓகேவா? உதாரணத்துக்கு இனிப்பு பட்டாணி கொடுத்திருக்காங்க. இனிப்பு பட்டாணிகள்ல அதோடைய சிற்றிலைகள் என்னவா மாறி இருக்குன்னா பற்று கம்பிகளாக மாறியுள்ளன. உதாரணம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இனிப்பு பட்டாணி. இனிப்பு பட்டாணில சிற்றிலைகள் பற்று கம்பிகளாக மாறியுள்ளன. சிற்றிலைகள் அப்படின்னா என்னன்னா, நமக்கு இந்த படத்தை பாருங்க, ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு மாதிரி குட்டி குட்டியா இலைகள் மாதிரி, அதாவது ஒரு நூல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் சிற்றிலைகள். அந்த சிற்றிலைகள் என்ன பண்ணும்னா பக்கத்துல உள்ள தாவரத்தையோ இல்ல குச்சியையோ இறுக்கமா பத்திக்கிட்டு மேல போய்கிட்டே இருக்கும். அடுத்தது பாகற்காய் கொடுத்திருக்காங்க. கோணமொட்டு பற்று கம்பிகளாக மாற்றமடைந்து அத்தாவரம் மேலே ஏறுவதற்கு உதவுகிறது. பாகற்காய் செடியில இதான் தண்டுன்னு வச்சுக்கோங்க. இங்க நமக்கு இலைகள் வருது. ஓகேவா? கோணமொட்டுலாம் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். இலைகள் வருது. இந்த இடத்துல இருக்கிறது யாரு? கோணமொட்டு. இந்த இலை கிட்ட இருக்கிறது கோணமொட்டு. இந்த கோணமொட்டு எப்படி மாறும்னா கவனிங்க, இந்த மாதிரி ஸ்பிரிங் மாதிரி மாறும். புரியுதா? இந்த மாதிரி ஸ்பிரிங் மாதிரி மாறி பக்கத்துல உள்ள அந்த குச்சியையோ அல்லது நம்ம போட்டிருக்க பந்தலையோ புடிச்சிட்டு என்ன செஞ்சிரும், அழகா மேல ஏறி போயிடும். சோ அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்கள். சில தாவரங்களின் இலைகள் பாதுகாப்பிற்கு உதவும் வகையில் முழுமையாகவோ அல்லது ஓரளவிற்கோ கூரிய முட்களாக அல்லது சிறிய முட்களாக மாறுகின்றன. சோ ஒரு சில தாவரத்துல நம்ம பகுதியில வளர தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா முள் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்னென்னலாம் சொல்லலாம். வீட்டுல வளர்க்கக்கூடிய
நம்ம அந்த ஆலோவேரா சொல்றோம் இல்லையா, சோற்றுக்கற்றாழை அதை சொல்லலாம். இன்னொன்னு தூதுவளை செடி பார்த்திருக்கீங்களா, சளிக்கு சாப்பிடுவோமே, அதுல முள் இருக்கும். வீட்டுல வளர்க்கக்கூடிய ரோஜா செடிகள்ல முள் இருக்கும். ஏன் அந்த செடிகள்லாம் முள் இருக்கு? மேக்சிமம் பாத்தீங்கன்னா பாலைவனத்துல உள்ள தாவரங்கள்ல தான் முட்கள் அதிகமா இருக்கும். ஏன்னா அங்க தண்ணி கிடைக்காத பற்றாக்குறையால. ஏன் நம்ம பக்கம் உள்ள தாவரங்கள்ல முள் இருக்குன்னா, ஒரு சில தாவரங்கள் என்ன பண்ணும்னா, மேய்ச்சல் விலங்குகள்ட்டேந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக, மேய்ச்சல் விலங்குனா யாரு? ஆடு மாடுகள் தான் விரும்பி தாவரத்தை சாப்பிடும். அந்த விலங்குகள்ட்டேந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக அது உடம்புல என்ன வச்சிருக்கு? அது நிறைய முள்ளு வச்சிருக்கு. அப்ப ஆடு மாடுகள் வந்து அந்த தாவரத்தை சாப்பிட வரும்போது அந்த முள்ளு குத்தும்ல, அப்ப அந்த விலங்குகள் என்ன பண்ணாது? இந்த தாவரத்தை சாப்பிடாம போயிடும். அதுங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக. ஓகேவா? உதாரணம் பாருங்க. அக்கேவ் ரயில் கற்றாழை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த சைடுல பிங்கிஷா தெரியுது இல்லையா? அது எல்லாமே முள்ளு. ஓகேவா? அடுத்தது 2வது சப்பாத்தி கல்லி. இப்ப கீழே படம் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு. சப்பாத்தி கல்லி எல்லாமே பார்த்திருப்பீங்க. அவ்வளோ முட்கள் இருக்கும். அந்த முள் எல்லாமே இலைகள். இலைகள் வந்து என்னவா மாறி இருக்கு? முள்ளா மாறி இருக்கு. அடுத்தது காகிதப்பூ. கலர் கலரா நிறைய பார்த்திருப்பீங்க. அந்த செடியிலயும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பெரிய பெரிய முள் இருக்கும். தண்டு பகுதியில் கூர்மையான முட்கள் காணப்படுகின்றன. ஓகேவா? இதோட நமக்கு இந்த லெசன் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.